ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நாம் செய்கின்ற சில செயல்களிலேயே நமது வீட்டில் கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் பணமானது நமது கையில் தங்கவே மடிக்கிறது, ஏதாவது ஒரு செலவாக எப்படியாவது செலவழிந்தே கொண்டு இருக்கிறது என்று புலம்புபவர்கள் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களது வீட்டில் பணமானது சேர்ந்து நீங்களே ஐயோ இந்த ஒரு பரிகாரத்தில் இவ்வளவு நன்மைகளானது இருக்கிறதா என்பது மாதிரி கூறுகிறபடி இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை கூற சொன்னது, அதாவது செய்ய சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் மகாபெரிவா அவர்கள். மகாபெரிவா அவர்களை சந்திப்பதற்காக காஞ்சி மடத்திற்கு அவரது பக்தர் ஒருவர் சென்றிருக்கிறார். அவரிடம், அதாவது பெரியவாவிடம் இவர் சென்று பக்தர் அவரை வணங்கிவிட்டு அதற்கப்புறமாக சில வார்த்தைகளெல்லாம் பேசிவிட்டு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது போல பெரியவா கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பக்தர், பெரியவா எனது குடும்பத்தில் நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மருத்துவத்திற்கும் அதற்கப்புறமாக வீட்டு செலவிற்குமே பணமானது சென்று விடுகிறது. நான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பண்ண மாட்டேன், வேறு எதற்காகவும் துட்டை செலவும் அளிக்க மாட்டேன். இருந்தாலும் எனது கையில் பணமானது தங்கவே மடிக்கிறது. இதற்கு என்னதான் செய்ய? நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் என்பது போல பெரியவாவிடம் இந்த பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், அனைவருக்குமே செலவுகளானது இருக்கத்தான் செய்யும். செலவுகள் இல்லாத மனிதன் எவன் தான் இருக்கிறான் சொல்லு. இருந்தாலும் மருத்துவமனைக்கு நீ தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்கிறாயோ என்கிற மாதிரி எனக்கு தோணுகிறது. என்னால் முடிந்த ஒரு பரிகாரத்தை நான் கூறுகிறேன், நீ அதனை செய்து வா. இதனால் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பணத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல பெரியவா கூறிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார். அது என்ன பரிகாரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். முதலாவதாக கல்லுப்பு ஜாடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்லுப்பை நாம் இரும்பு பாத்திரத்திலோ வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வைத்தோம் என்றால், பிளாஸ்டிக் பொருட்களில் வைத்தோம் என்றால் மிகவும் தவறு. இதை கண்ணாடியாலோ அல்லது பீங்கானால் ஆன பொருட்களில் மட்டுமே கல்லுப்பை வைக்க வேண்டும். கல்லுப்பு ஜாடி போன்ற ஜாடிகளில் மட்டுமே இந்த கல்லுப்பை நாம் வைக்க வேண்டுமாம். அப்படி கல்லுப்பு ஜாடியை எடுத்துக்கொண்டு அந்த கல்லுப்பு ஜாடியுடன் இந்த சில பொருட்களை சேர்த்து நாம் கல்லுப்பில் வைத்தாலே போதுமாம். வைத்து நாம் நமது பூஜை அறையில் வைத்து இதனை 11 நாட்கள் பூஜை செய்துவிட்டு வணங்கி கொண்டே வர வேண்டுமாம். அந்த 2 பொருட்கள் என்னென்ன பொருட்களை கல்லுப்புடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக ஒரு வெள்ளை கலர் பேப்பரோ அல்லது வெள்ளை கலர் துணியையோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அதனுள் ஒரு நாணயங்கள், அதாவது வெள்ளி நாணயங்கள் 1 அல்லது 3 7 9 ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய, உங்களது வீட்டில் எத்தனை ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயங்கள் இருக்கிறதோ அதனை வைத்துடன் அதனில் 3 வசம்போ அல்லது 5 வசம்போ அதனையுடன் வைத்து அதனை ஒரு மூட்டை போல் கட்டி அந்த கல்லுப்பு ஜாடியுடன் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு அதற்கு வெள்ளியும் செவ்வாய்க்கிழமையும் அதற்கு சூடம் பொருத்துவது, அதற்கப்புறமாக சாம்பிராணி புகை போடுவது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து வாருங்கள். உங்களது பூஜை அறையில் வைத்து இந்த செயல்களை நீங்கள் செய்து வந்தாலே போதும். இதுதான் கல்லுப்புக்கான பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து அதற்கப்புறமாக உங்களுக்கு வேண்டியது பணமானது உங்களுக்கு அதனை நினைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்கின்ற சில செயல்களிலேயே நமது வீட்டில் கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் பணமானது நமது கையில் தங்கவே மடிக்கிறது, ஏதாவது ஒரு செலவாக எப்படியாவது செலவழிந்தே கொண்டு இருக்கிறது என்று புலம்புபவர்கள் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களது வீட்டில் பணமானது சேர்ந்து நீங்களே ஐயோ இந்த ஒரு பரிகாரத்தில் இவ்வளவு நன்மைகளானது இருக்கிறதா என்பது மாதிரி கூறுகிறபடி இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை கூற சொன்னது, அதாவது செய்ய சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் மகாபெரிவா அவர்கள். மகாபெரிவா அவர்களை சந்திப்பதற்காக காஞ்சி மடத்திற்கு அவரது பக்தர் ஒருவர் சென்றிருக்கிறார். அவரிடம், அதாவது பெரியவாவிடம் இவர் சென்று பக்தர் அவரை வணங்கிவிட்டு அதற்கப்புறமாக சில வார்த்தைகளெல்லாம் பேசிவிட்டு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது போல பெரியவா கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பக்தர், பெரியவா எனது குடும்பத்தில் நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மருத்துவத்திற்கும் அதற்கப்புறமாக வீட்டு செலவிற்குமே பணமானது சென்று விடுகிறது. நான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பண்ண மாட்டேன், வேறு எதற்காகவும் துட்டை செலவும் அளிக்க மாட்டேன். இருந்தாலும் எனது கையில் பணமானது தங்கவே